தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vinayaga Missions Law School. Admissions open. BLLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. ஸ்கூல் டைம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பிலேருந்தே தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 20 வருஷமா. டவுரி இஷ்யூனால ஒரு பொண்ணு ஒரு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படும் போது இன்னும் அந்த ஈக்குவாலிட்டி வரலையோ, இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு டாமினேஷன் இருந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சீன்ஸ் தெரியுது இல்லை. பேரண்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேல்யூஸ் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டயத்துலேருந்தே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா, எஜுகேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. பட் ஆக்சுவல் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன? நான் பேசிக்லி எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட்டர். அதனால எனக்கு இந்த ஜெண்டர் பயாஸ்டே நான் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ மேம் எல்ஜிபிடிக்யூக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களை பண்ண வச்ச ஒரு விஷயம் என்ன? பெண் படுற கஷ்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண் படுற கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்டால் நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்மளாம் பிளஸ்டோ பிளஸ்டு. ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணல. ஸோ வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு? இல்லை, நான் இந்த ரிசர்ச் பண்ணுறேன்னப்பயே கொஞ்சம் மாமியார் பயந்தாங்க, ஐயோ நீ ஏதாவது மாறிட்டேன். நான் ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் காயத்ரி கிருஷ்ணன் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ கெவி படம் ஸோ உங்களோட ரோல் அதில் எப்படி மேம் நாங்கள் பார்க்கலாம்? இது வரைக்கும் என் ரோலை எதுலையுமே ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நான் அந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு. நான் அந்த படத்தில் ஒரு டாக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு 2 days ஒர்க் தான் பண்ணேன். அதுதான் என்னோடய ரோல். எல்லா படமுமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக இந்த படத்துக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, அப்புறம் பிரேக் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, கொஞ்சம் மாதம் காசு சேர்த்து வைப்பாங்க, திருப்பி ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 9 years ஆஃப் தேர் ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்காக அவங்க மெனக்கெட்டு பண்ணுது. ஸோ இதெல்லாம் கேட்குறப்பே இந்த படம் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதையும் அட்ராக்ஷனும் வருது, ஒரு அட்டென்ஷன் வருது இந்த படத்து மேலே. ஸோ அப்படி தான் இருந்தது. அதில் ஒரு ஸ்கெட்யூலில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர் ரோல் இருக்குது, ஒரு சின்ன ரோல் தான் பண்ணுறீங்களா, பட் இட்ஸ் அ பவர்ஃபுல் ரோல் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் கொடைக்கானலில் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணாங்க. ஸோ இப்போ காயத்ரி மேமை பற்றி நம்ம கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான ஒரு விமன். எது வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது, அது கேரக்டர் வைஸாகவும் இருக்கட்டும், நேராக பார்க்குறப்ப இருக்கட்டும், பயங்கரமான ஒரு இவங்களை பார்த்தாலே மேம் வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்டட் இருக்கும். பட் உங்களோட ஃபீல்டு எப்படி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு மேம்? நான் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கிறது இல்லை. நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸ்கூல் டைம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பிலேருந்தே தியேட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஆரம்பித்து அப்புறமா எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் நான் இருப்பேன். பட் எனக்கான ஆக்சுவல் என்ன கோர் என்ன எனக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு தியேட்டருக்குள்ளே போனேன். ஸோ காலேஜில் தியேட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது இதில் தான் எனக்கு அந்த ஃபுல் ப்ளஷர் இருக்குது நான் தியேட்டர் பண்ணுறப்ப அப்படின்னு. ஸோ அப்போ ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் தியேட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தியேட்டர்லேருந்து வந்தது தான். சில டிரெக்டர்ஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் இந்த ரோலுக்கு இன்னும் ஃபுல்ஃபில்டாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்து அப்படியே உள்ளே வந்தது தான் என்னோட இந்த சினிமா பயணம். ஸோ ப்ரொஃபஷனல் வைஸ் நீங்கள் பயங்கரம். பட் பர்சனலாக இப்போ ஒரு மாம் அப்படின்னு வரப்போ வீட்டில் எப்படி இருப்பீங்க? வீட்டில் நான் ரொம்ப சில் மாம் தான். ஸோ ஏதாவது வேணும், ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, மார்க்கு கம்மி, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கேஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா அப்பா தாத்தா பாட்டிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அந்த விஷயத்தில். நான் எனக்கு அவங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். ஏன்னா ஒரு ஒர்க்கிங் உமன் வீட்டில் செலவு பண்ணுற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நான் இருக்கிற டைம் அவங்களோட சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்லிக் கொடுப்பேன். மித்தபடி அவங்களோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். ஸோ இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, சேலஞ்சஸ்ன்னு பொறுத்தா எனக்கு எல்லா ஜெண்டருக்குமே உண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சேலஞ்சஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வீட்டில் ஃபேமிலி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னாலும் அவங்க சைடு நியாயத்தை சொல்கிறாங்க. பட் நம்ம சைடு ஒரு நியாயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுட்டு எனக்கே இதை பண்ணணும், எனக்கே இது பிடிச்சிருக்கு, இது பண்ணால் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், நம்ம ஃபேமிலியில் என்ன மாற்றம் வரும், நான் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஃபேமாக இருந்தால் இவென்ச்சுவலி நம்ம ஃபேமிலி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட பர்சனல் லைஃப் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் தான் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். ரீசெண்டாக ஒரு
பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் டவுரி அப்படின்னு. ஸோ அந்த டவுரி அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஏன்னா நம்ம அது வந்து கொஞ்சம் கெத்தா சுத்திட்டு இருந்தோம். எஸ் இந்த மாதிரிலாம் இல்லை, அது எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம தான் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது அகெயின் டவுரி இஷ்யூனால ஒரு பொண்ணு ஒரு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படும் போது இன்னும் அந்த ஈக்குவாலிட்டி வரலையோ, இன்னும் வந்து கொஞ்சம் அந்த ஒரு டாமினேஷன் இருந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சீன்ஸ் தெரியுது இருக்கு. நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, இதே மாதிரி இந்த டவுரி கேஸ்ல எதிர்த்து போராடின பெண்களும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்க குழந்தைங்களை பத்தி கேட்டதே அதான். நான் இப்போ சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்லி தருவேன். அந்த மாதிரி ஒரு பேரண்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேல்யூஸ் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இதெல்லாம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டவுரி கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் மீறி நம்ம ஒன்று செய்கிறோம், தப்புன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த செய்கிறோம். அங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கணும். விமன்னா எப்படி இருக்கணும் இப்படின்னா மொதல் நாளே அவள் பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு வெளியில் வந்திருந்தான்னா இப்படி ஒரு உயிர் போயிருக்காது. அண்ட் அவங்க குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டனால வாழ முடியல அப்படின்னு அவ சொல்லிட்டு போனாங்கிறத ரொம்ப பெருமையாக சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து பேரண்டிங்கே அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ அதனால நம்ம பெண் குழந்தைங்களை வளர்க்குறப்பையும் ஆண் குழந்தைங்களை வளர்க்குறப்பையும் இப்போ நம்ம மாறிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அந்த நம்பிக்கையை உண்மையாக்குறதுக்கு இந்த வேல்யூஸை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஆணாகட்டும் பெண் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நிறைய பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியா மாற்றிக்கிறாங்க. அது வந்து மைனஸாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த மைனஸை மறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன? நான் ரொம்ப ஃபெமினிசம்லாம் கிடையாதுப்பா. நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி தான் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஸோ யாரும் எந்த ஜெண்டருமே, ஏன்னா நான் பேசிக்லி எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட்டர், அதனால எனக்கு வந்து இந்த ஜெண்டர் பயாஸ்டே நான் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தேவைங்கிற விஷயங்களை ஆண்கள் செய்கிறாங்க. பெண்களுக்கு எது வேணுமோ தேவையோ அதை பெண்கள் செய்யணும். இந்த டாமினேஷன் ஆண் பெருசு பெண் பெருசு அந்த கருத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன். ஏன்னா இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கைக்கு என்ன உங்களுக்கு கரெக்டுன்னு படுதோ அது நீங்கள் பண்ணுங்கள். ஆண்களுக்கு என்ன படுதோ பண்ணுறாங்க. உங்களோட விஷயங்களில் உங்களோட ட்ரீமில் எந்த ஆணும் குறுக்க நிற்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்களுக்கான ட்ரீம் ஆசைகள் விருப்பங்கள் அவங்களுக்கான டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பெண்கள் தலையிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே கவுண்டர் பார்ட்ஸ் தான். இவங்கனால இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, இவங்கனால இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிற ஆள் தான் நான். வந்து இவங்க சுப்பீரியர் இவங்க இன்ஃபீரியர் அப்படின்னு கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் இந்த சொசைட்டி. இந்த அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு பெரிய சொல்யூஷனாக பார்க்கணுன்னா ஃபேமிலி அக்செப்டன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை இப்போ எப்படி நம்ம ஒரு மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களையோ ஒரு ஆர்டிசம் குழந்தைங்களையோ எப்படி அரவணைச்சு வளர்க்குறாங்க, எத்தனை பேரண்ட்ஸ் பார்க்குறோம். அவ்வளவு அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களோடையே பாக்கி வாழ்க்கையை செலவிடுறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும். ஸோ ஒரு மாறி போகிறாங்க, ஒரு ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப இதுவும் நம்ம குழந்தை தான். இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பெஸ்ட்டாக செய்யணும் வாழ்க்கையில், இந்த குழந்தைக்கு எப்படி நம்ம சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அது ஆணாக பார்த்துருந்தோம்னா பெண்ணா, இப்போ பெண்ணாக பிறந்திருந்தா ஆணா, நம்ம குழந்தை தானே அப்படிங்கிற அரவணைப்பில் இருந்தாங்கன்னா இவ்வளவு இன்னல்கள் வந்து இந்த டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு வராது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் டு தி பேரண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் அக்செப்ட் யுவர் சைல்டு. அவங்க என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்க கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்களோட பேஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்களோட growthமே வந்து பேரண்டிங் நான் வீட்ல இருந்து ஆமா இது என் குழந்தை தான், ஆமா ஆனா பிறந்தா பெண்ணா மாறிட்டா ஆமான்னாங்கன்னா ஸ்கூல்ல அவங்களுக்கான எதுவும் இருக்காது. அடுத்தது அக்செப்டன்ஸ் ஸ்கூல்ல வரணும். கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம மாரல் எஜுகேஷன் பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரியான எஜுகேஷன் ஜெண்டர் பற்றின அவேர்னஸ் நிறைய வேணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா திடீர்னு அவங்க ஒரு பாய்ஸ் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு கோ எஜுகேஷன்லையோ ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்லையோ படிச்சுட்டு வராங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வெளில பார்க்குறப்ப அவங்களுக்கு புரியல, ஷாக்காக இருக்குது, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அவர்ஷன் வருது. இது நம்ம பேசிக்காக ஸ்கூல் டயத்துலேருந்தே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா, எஜுகேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இவங்களுக்கு இந்த ஒதுக்கி வைக்கணும், அவங்க வேற, அவங்கள மேலேயும் கீழையும் பார்க்கணும், அவங்கள தவறாக நினைக்கணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் வராது. ஸோ ஸ்கூலும் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸ் அதை கவனித்து இந்த மாதிரி அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசி நம்ம குழந்தை தான், நம்ம குழந்தைக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு, பரவாயில்ல, இனிவே இது நம்ம சைல்டு தான், இதுக்கு நம்ம தான் சப்போர்ட் கொடுக்கணும், வேற யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்க வெளியில் வந்து கஷ்டப்படுறதோ, டிரான்ஸ்ஜெண்டர் தானே அவங்க ரோட்டில் நிற்பாங்க, கடையில் போய் காசு கேட்பாங்க, இது மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர எங்கே தப்பு நடக்குது, எங்கே மாற்றம் தேவைப்படுதுங்கிறத பார்க்குறதுக்கு விட்டுரும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்போ மேம் எல்ஜிபிடிக்யூக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களை பண்ண வச்ச ஒரு விஷயம் என்ன இருக்குது? பேசிக்காக நான் காலேஜில் பிஜி படிக்கிறப்பயே திருச்சி ஸ்ரீரங்கமில் நான் பஸ்க்கு வெயிட் பண்ணுறப்பயே ஒரு அக்கா வருவாங்க. அவங்க லுங்கி சட்டை போட்டிருப்பாங்க, மேலே ஒரு தாவணி போட்டிருப்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அங்கே அவ்வளோ தான் சொல்கிறேனே, இப்போ நான் 90s கிட், எனக்கே அந்த அவேர்னஸ்லாம் கிடையாது. ஸ்கூலில் யாரும் இதை பற்றி பேசினதில்லை, பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவாக இருந்ததுனால எனக்கு அவங்கள பார்க்குறப்ப என்ன யார் இப்படி வித்தியாசமாக இருக்காங்களே, வித்தியாசமாக. அவங்க ஒரு கடைக்கு டெய்லி வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிறதுக்கே நான் அந்த கடை அக்காவுக்கு ஃப்ரெண்டானேன். நான் பஸ் வர வரைக்கும் அந்த கடையில் உட்காந்துருப்பேன். இப்போ வருவாங்களா அக்கா, அவங்க வருவாங்களான்னு கேட்பேன். வருவாங்க, அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். என்னமோ ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. யார் இவங்க வித்தியாசமாக இருக்காங்களே, அப்படியே பேச 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 இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலே என்னோட பிஜி போயிடுச்சு. அப்புறம் நான் பிஹெச்டி பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே என்னோட கைடு கிட்ட சொன்னேன், சார் நான் டிரான்ஸ் கம்யூனிட்டி பற்றி பண்ணுறேன் சார்னோடனே அவர் சொன்னார், இல்லைம்மா வேண்டாம், வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, யூ ஆர் மேரிட், கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னா. ஐ செட் நோ சார், எனக்கு டாக்டரேட் பண்ணேன்னா நான் இவங்களை பற்றி தான் சார் பண்ணணும், எனக்கு இவங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கிறப்போ ஐ வில் நாட் சேனோன்னு அவரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் தேம். நிறைய லைப்ரரிஸ் போனேன், டேட்டா கலெக்ட் பண்ணேன், இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே நம்ம இவங்களை பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கூவாகம் இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே தொடர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்னோட பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் போய் ஸோ என்னோட ரிசர்ச்சில் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அவங்கள பற்றின புரிதலும், நம்மெல்லாம் வந்து பெண் படுற கஷ்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண் படுற கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்டால் நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்மளாம் வந்து பிளெஸ்டு. ஸோ நம்ம இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட கஷ்டப்படுற ஒரு குரூப்ஸ் அங்கே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து ஐயோ நம்ம படுறதுலாம் ஒன்றுமே இல்லைடா, வாடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க இன்னும் விடுமுறையில் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் பேசிக்கான திங்ஸ்க்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அம்மா அப்பா அரவணைப்பு இல்லாமல் இருக்காங்க, ஒரு ஃபேமிலின்னு ஒன்றும் இல்லை, நல்லது கெட்டதுக்கு ஆள் இல்லை. இப்படின்றப்போ முழுமையாக நான் முடிவு பண்ணிட்டேன், இல்லை எனக்கு வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி கூட தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறப்போ இன்னும் அவங்க மேலே இருக்கிற ஆர்வம், அவங்க மேலே இருக்கிற வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், சிம்பத்தி இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்ம இதுதான் பண்ணணும், எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த வருஷம் கூட ப்ரைடில் நான் கலந்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி உலகம். ஸோ அவங்க தனி உலகமாகவே இல்லாமல் நம்ம உலகத்துக்குள்ளே நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸாக அவங்களும் வந்து சேர்ந்து இந்த சொசைட்டியில் இருந்தாங்கன்னா இன்னுமே அது ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கணுமே அப்படிங்கிறது என்னோட ஆசை. சூப்பர் மேம். ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு மோட்டோ வந்து எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாருமே அந்த ஒரு ஸ்டெப் பேக் அப்படிதான் யோசிப்பாங்க. பட் நீங்கள் அதை ஃப்ரண்ட்டில் போய் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணல. ஸோ வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு? இல்லை நான் இந்த ரிசர்ச் பண்ணுறேன்னப்பயே கொஞ்சம் மாமியார் பயந்தாங்க, ஐயோ நீ ஏதாவது மாறிட்டேன். நான் அப்புறமா அவங்களுக்கு புரிய வச்சேன், இதில் மாறுற விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட பேசுறதுனால பழகிறதுனால இல்லை, இது வேறு மாதிரியான விஷயங்கள். எனக்கு இந்த ரிசர்ச் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரிசர்ச்சுங்கிறது பேருக்கு ஒன்று பண்ணி டிகிரி வாங்கணுங்கிறது இல்லாமல் நிஜமாவே பிஹெச்டிலாம் வந்து நம்ம அது உள்ளே போய் உணர்ந்து படித்தாதான் அதோட வேல்யூ ஒரு மாதிரி நல்ல ப்ராடக்டாக வெளியில் வரும். ஸோ அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சேன். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இல்லை. ஹஸ்பண்டும் அண்டர்ஸ்டுட், ஓகேவா பார்த்துக்கோ அப்படின்னாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐ ஸ்டார்டட் டூயிங். அது வந்து வெறும் என்னோட டாக்டருங்கிற பேரோட நிறுத்திடாமல் அது லைஃப் ஃபுல்லாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அதுக்கான எல்லா வேலைகளும் நான் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஆல்வேஸ் ஃபார் திஸ் கம்யூனிட்டி. இவங்க ஏன் மக்கள், எங்க ஆளுங்க அப்படின்னு தான் நான் எப்பயுமே அதை அட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்டில் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களோட ஸ்டோரியில் உங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி இந்த எல்ஜிபிடிக்யூ, அவங்கக்கிட்ட நான் நீங்கள் ஒரு கான்வோ பில்ட் பண்ணி நிறைய இந்த மாதிரி இருக்குது, நிறையா சொல்லலாம். நிறைய பேர் நம்ம டிரான்ஸ் பீப்புளே சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு ஸ்டோரியுமே வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் தன்னை நான் டிரான்ஸ் உமன் பற்றி பண்ணதுனால பர்டிகுலர்லி சொல்கிறேன். ஸோ அவங்க நம்மளை பெண்ணாக அங்கீகரிக்கணும்னு அவங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சி இருக்கட்டுமே. நம்ம வந்து அவங்கள நிறையா ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கோம். விமனை விட பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க அழகாக க்ரூம்டாக இருப்பாங்க. அவங்க புடவை கட்டுறதா இருக்கட்டும், அவங்க மேக்கப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருக்கும். இட் இஸ் ஒன்லி ஃபார் த ரீசன் நம்மளை பெண்ணுன்னு அங்கீகரிச்சிடணும். நம்மளை பெண்ணா என்னப்பா அப்படி சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் எல்லாம் மனசு திறந்து பாராட்டுவேன். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக அதுக்கான முயற்சிகள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய அவங்கள்ட்ட பேசுகிறப்போ ஒவ்வொரு ஸ்டோரியுமே எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ என்ன சொல்கிறது, அவங்க பேரண்ட்டுக்கிட்ட அந்த அடி வாங்கினதாக இருக்கட்டும், ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் இப்படி யாரா அந்த என்ன சொல்கிறீங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி கிளாஸ்க்கு முன்னாடி பெரிய பந்தாவாக பேசின டீச்சர் வந்து கிளாஸில் எல்லாரும் விட்டு போனதுக்கப்புறம் அவங்க மேலே கை விடுறதும் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கை விடுறதும், இந்த மாதிரியான ஸ்டோரிஸு. அப்புறம் டியூஷன் டீச்சர் டியூஷனுக்கு போகிறப்போ டியூஷன் கிளாஸில் அவங்க அனுபவித்த விஷயங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல ஒரு வாட்ச்மேனில் ஆரம்பித்து ஒரு டீம் லீடில் ஆரம்பித்து
என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே வந்துட்டோம், வேலைக்கு வந்துட்டோம் அப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஓரமாக அவங்கள பற்றின ஒரு டர்ட்டியாக நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாற மாட்டேங்குது மனசுக்குள்ளே. ஸோ அவங்க என்ன தான் ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தாலும் ஓகே அவங்கள நம்ம கிராண்டடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அது இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஸ்டோரிஸ் அப்படியே ரொம்ப கனமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவங்கக்கிட்ட ஒரு குவாலிட்டேட்டிவ் டாக் பண்ணுறப்போ ஒவ்வொரு கதையும் முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னடா அதே மாதிரி அவங்க செக்ஸ் ஒர்க்குக்கு போகிறப்ப அது அவங்களோட ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள்ல அது பண்ணுறப்ப ஒருத்தர்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாசாக ஒரு அட்டாக் பண்ணுறது நிறையா நம்ம ஹோம்லலாம் பார்த்துருக்கேன். அவங்களோட ஹோமில் தழும்பாக இருந்துச்சு. என்னன்னு கேட்பேன், ஷி செட் நோ டு அ கிளைண்ட். அதனால் கையில் பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு வெப்பன் எடுத்து போட்டான், மண்டையில் பொழந்துட்டான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் 1-2 இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ அவங்க எல்லா துறைகளிலுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் நம்ம இருக்கோம். பட் ஆனால் அந்த எல்லா துறைகளிலும் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரியான நிறைய இந்த ட்ராபேக்ஸ் எல்லாமே இருக்கும், தப்பா பேசுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பட் இப்போ வர அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்ல அதெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே நம்மளுக்கு லாயலா காலேஜில் ஒருத்தவங்க பிளேஸாக இருக்காங்க, சென்னையிலேயே 2-3 காலேஜில் ட்ரான்ஸ் உமன் பிளேஸாக இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அட்லீஸ்ட் இப்போவாது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, இன்னும் வர காலங்களில் அவங்களோட நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகணும். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறதுல நீங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேர், அவங்க 3 பேர் இருந்தால் இருக்கலாமே, அது எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு சொசைட்டியாக இருக்கும். அதை நோக்கி நம்ம போகணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. ஸோ இப்போ இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரி டிரான்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வருவாங்க. பட் அவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. பிகாஸ் அவங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்னு எல்லாமே அவங்களே கூகுள் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அது பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு பயந்துகிட்டு இன்னும் சில பீப்புள்ஸ் கூட இருக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது உடல்ல நடக்கிற ஒரு மாற்றம். அந்த குழந்தைகளுக்குமே நான் தான் சொல்றேன். இப்போ நான் பெண் உடம்புல ஒரு ஆணா ஃபீல் பண்ணுறேன்னா அதை எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இப்போ நம்ம ஒரு ஆண் எடுத்துக்கோங்க, இது சொல்லினால மாறாது. இது இன்னொருத்தர் 10 பேர் நீங்கள் ட்ரான்ஸ் பீப்புளோட இருக்கிறதுனால மாறாது. உங்களை ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு பாய் கட் பண்ணிக்கிட்டு இருங்கன்னா நம்மளால இருக்க முடியுமா? எவ்வளோ நாளைக்கு நம்மளால அந்த வேஷத்தில் இருக்க முடியும்? இது வேஷம் போடுற விஷயம் இல்லை. இது உண்மையாகவே அவங்களோட உடல் அளவுலையும் மனதளவுலையும் நடக்கிற மாற்றம். இதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். ஸோ இது நான் பேரண்ட்ஸ் சைடில் சொல்லணும்னா இதை ஏற்றுக்கிறதுக்கும் நமக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். ஸோ இப்போ என்ன ப்ரைடுக்கு போயிட்டு வந்தப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இது உங்கள் குழந்தைங்களில் இப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு. 100% ஒத்துப்பேன். ஸோ இதுதான் நேச்சர், இதான் அவங்களோட விருப்பம், இது நேச்சரில் நடக்கிற ஒரு விஷயங்கிறப்ப ஏன் நான் நோ சொல்லணும்? ஸோ அதே தான் சொல்கிறேன். இதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். பயங்கர நிறைய கன்வே பண்ற ஒரு இன்டர்வியூவா தான் இது நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vinayaga Missions Law School. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM.